சிபிஎஸ்இயில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. அது குறித்தான விவரங்களை தற்போது பார்க்கலாம். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் கடந்த ஆண்டை விட 0.06 விழுக்காடு மாணவர்கள் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். மொத்தமாக 93.60 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வில் 93.60 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இது கடந்த ஆண்டை விட 0.06 விழுக்காடு அதிகமாக இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் சென்னை மண்டலம் 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. 98.71 விழுக்காடு தேர்ச்சி விகிதத்தில் தற்போது சென்னை மண்டலம் 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. இதில் மாணவிகள் 95 விழுக்காடு மதிப்பெண் பெற்றிருக்கின்றனர். மாணவர்கள் 92.63 விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில் மொத்தமாக 93.630 விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இதில் மாணவிகள் 95 விழுக்காடும் மாணவர்கள் 92.63 விழுக்காடும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இதில் திருவனந்தபுரம் மற்றும் விஜயவாடா முதலிடத்தை பிடித்திருக்கின்றனர். 99.79 விழுக்காடு பெற்று திருவனந்தபுரம் விஜயவாடா முதலிடத்தை பிடித்திருக்கிறது. பெங்களூரு 98.90 விழுக்காடு பெற்று இரண்டாவது இடத்தையும், சென்னை 98.71 விழுக்காடு பெற்று மூன்றாவது இடத்தையும் பிடித்திருக்கிறது. புனே 96.54 விழுக்காடு பெற்று தற்போது 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. திருவனந்தபுரம் மற்றும் விஜயவாடா 99.76 விழுக்காடு தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கின்றன. பெங்களூரு 98.90 விழுக்காட்டையும், சென்னை 98.71 விழுக்காட்டையும், புனே 96.54 விழுக்காட்டையும், அஜ்மீர் 95.44 விழுக்காட்டையும் பெற்றிருக்கின்றன. டெல்லி மேற்கு 95.24 விழுக்காடையும், டெல்லி கிழக்கு 95.07 விழுக்காடு தேர்ச்சி விகிதத்தையும் பெற்றிருக்கின்றன. சண்டிகர் 93.71 விழுக்காடு தேர்ச்சி விகிதத்தையும், பஞ்ச்குலா 92.77 விழுக்காடும், போவால் 92.71 விழுக்காடு தேர்ச்சி விகிதத்தையும் பெற்றிருக்கின்றன. புவனேஸ்வரில் 92.64 விழுக்காடும், பாட்னாவில் 91.90 விழுக்காடு தேர்ச்சி விகிதத்தையும் மாணவர்கள் பெற்றிருக்கின்றனர். டேராடூனில் 91.60 விழுக்காடும், பிரயாக்ராஜில் 91.01 விழுக்காடும், நொய்டாவில் 81.41 விழுக்காடும் தேர்ச்சி விகிதத்தை மாணவர்கள் பெற்றிருக்கின்றனர். நொய்டாவில் 89.41 விழுக்காடும், கவுஹாத்தியில் 84.14 விழுக்காடும் தற்போது தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். திருவனந்தபுரம் மற்றும் விஜயவாடா 99.79 விழுக்காடு பெற்றிருக்கின்றன. பெங்களூரு 98.90 விழுக்காடு பெற்று இரண்டாவது இடத்தையும், சென்னை 98.71 விழுக்காடு பெற்று மூன்றாவது இடத்தையும், புனே 96.54 விழுக்காடு பெற்று 4வது இடத்தையும், அஜ்மீர் 95.44 விழுக்காடு பெற்று 5வது இடத்திலும் பெற்றிருக்கிறது. பாட்னா 91.90 விழுக்காடு பெற்று பின்தங்கியிருக்கின்றன. டேராடூன் 91.60 விழுக்காடும், பிரயாக்ராஜ் 91.03 விழுக்காடும், நொய்டா 81.41 விழுக்காடும், கவுஹாத்தி 84.14 விழுக்காடும் பெற்று தற்போது பின்தங்கிய மண்டலங்களாக இவை இருக்கின்றன.